அனைவருக்கும் வணக்கம். முண்டாசு கவி யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதை தொகுப்பில் ஒரு அரசனை பற்றிய நீதிக்கதை. ஒரு குறுகிய நிலப்பரப்பை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தார்கள். மன்னனும் மகிழ்ச்சியாக ஆண்டு வந்தான். திடீரென்று ஒரு நாள் மக்கள் அனைவரும் மன்னனின் அரசவைக்கு முன்பு வந்து, தாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், தாங்கள் குடியிருக்கும் வீடுகளில் வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை, தங்கும் இடமும் மோசமாகிவிட்டது என்ற நிலையை எடுத்துச் சொன்னார்கள். இதை கேட்ட மன்னரும் அமைச்சர்களை கூட்டி உடனடியாக இதற்கு தீர்வு காணும்படி அமைச்சர்களிடம் சொன்னார். பின்பு ஆலோசனை செய்து அரசவையில் உள்ள அனைத்து நிதிகளையும் திரட்டி மக்களுக்கு வீடுகளை கட்டித்தரும்படி அம்மன்னன் அமைச்சர்களுக்கு கட்டளையும் விதித்தார். அமைச்சர்களும் மன்னரின் கட்டளையை ஏற்று நிதியை பெற்றுக்கொண்டு பணியை தொடர சென்றார்கள். பின்பு அமைச்சர்கள் நிதியை கட்டுமான தொழிலாளர்களிடம் அதை ஒப்படைத்து கட்டுமான தொழிலை ஆரம்பிக்கச் சொன்னார்கள். இச்செய்தியை மன்னருக்கும் சொன்னார்கள். மன்னர் 3 மாதங்களில் இந்த வீடுகள் அனைத்தும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அமைச்சர்களும் அப்படியே ஆகட்டும் அரசே என்று ஒப்புக்கொண்டார்கள். அரசரும் தம் அமைச்சர்களை நம்பி பணியை எதுவும் பார்வையிடாமல் அரசபையில் தனது மணிமண்டபத்திலேயே அமர்ந்தபடி இருந்தார். சில நாட்கள் சென்று சில மாதங்கள் கடந்து 3 மாத காலமும் நெருங்கியது. பின்பு கட்டுமான தொழிலாளிகளிடம் அரசர் கேட்டார், வேலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று. வேலைகள் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதாக அவர்களும் கூறினார்கள். பின்பு அமைச்சர்களை கூப்பிட்டு வேலையை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்ல, பின்பு வேலைகளும் விரைவாக முடிக்கப்பட்டது. அரசர் கூறியபடி மக்களின் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டதாக எண்ணி அமைச்சர்களும் அரசரிடம் முறையிட்டார்கள். பின்பு தான் கொடுத்த நிதி அனைத்தையும் மக்களுக்கு செலவு செய்து வீடுகளை தயார் செய்து விட்டீர்களா என்று கேட்க, அரசரை நீங்கள் பார்வையிட வரலாம், அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டன என்று அமைச்சர்கள் கூறினார்கள். அரசரும் தனது குதிரையில் ஏறி அந்த கிராமத்தை நோக்கி வீடுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்வையிட வந்தார். அப்போது அவர் நினைத்தபடி அங்கு எதுவும் நடக்கவில்லை. வீடுகள் பிரம்மாண்டமாக இருக்கும், மக்களுக்கு நல்ல முறையில் அனைத்தையும் அமைச்சர்கள் செய்திருப்பார்கள் என்று நம்பிய அரசர் அப்போதுதான் ஏமாற்றத்தை சந்தித்தார். மக்கள்களும் மன்னனிடம் வந்து, தாங்கள் கொடுத்த பணத்தை எதுவும் முழுதாக இங்கு வீடு கட்டப்படவில்லை அரசே என்று கூறினார்கள். அரசரும் உடனடியாக தன் அரண்மனையை நோக்கி சென்றார். அங்கு அமைச்சர்கள் அனைவரையும் வரவழைத்து என்ன நடந்தது என்று கேட்டனர். அப்போது அமைச்சர்கள் அனைவரும் கூடி அரசரின் கையில் சீனியை அள்ளி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு, அரசே, இந்த சீனியை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று கூறினார்கள். அந்த சீனியை அரசரும் அவருக்கு கொடுத்தார். தற்போது உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். சீனிகள் என் கையில் ஒட்டியிருக்கிறது என்றார். மற்றொரு அமைச்சர் இன்னொரு அமைச்சருக்கு அந்த சீனியை கொடுத்தார். அவர் கையை இருக்கும்போது அனைவரும் இப்படி கொடுக்க கொடுக்க அனைவரின் கையில் ஒட்டி கடைசியில் சென்றது மக்களுக்கு சிறு துளி பணம் மட்டும்தான். என்ன இப்படி கூறுகிறீர்கள் என்று அரசர் கேட்டதற்கு, ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்கும்போது அவர்கள் பிடித்தது போக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் அரசே என்று கூற, அரசரும் சற்று யோசித்தார். நாமே இவ்விடத்தில் இறங்கி நின்று இப்பணியை முடித்து வைத்திருக்கலாமோ என்று அரசர் அப்போது சிந்தித்தார். இந்த கதையின் நீதி தற்போது உள்ள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற தொடர் கதைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். முண்டாசு கவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.